ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் அனலைசஸ் தான். நம்ம நேற்று வீடியோ போய் பார்க்காத போய் பாருங்களா. நம்ம நேற்று சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிக்குது. காலைல கேப் அப் வச்சானா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம நினச்ச மாதிரி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. பட் ஆல்மோஸ்ட் இங்கே கீழே வந்துட்டான். இந்த நேற்றோட க்ளோசிங் கிட்ட வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டு ரேஞ்ச் ஆகி போயிட்டான். தட் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் மாட்டிக்கலாம் பேங்க் நிஃப்டி. வி எக்ஸ்பெக்ட் தட். தென் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுது. இதுவுமே ஒரு ரேஞ்சில் மாட்டினுக்கிறான் ஃபின் நிஃப்டி. பர்ஃபெக்டாக இருக்குதா? அந்த பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம நேற்று சொன்னது வேணால் இது பாருங்கள். இந்த ஒரு லைன் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம சொன்னது இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, அன்வான்டாக முதல்ல நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது, தெரியாததா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இப்படி நல்லா அழகாக போகிறான். நாம் வந்து சென்செக்ஸ் அது எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது? எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க பேட்டர்ன் வரைகிறதுக்கு. அழகாக அவங்க எப்படி போகிறாங்க வராங்கன்னு தெளிவாக தெரியுது. சரி, ஓகே, இது வரைக்கும் பண்ணிட்டுருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் நம்மளோட இந்த வருஷத்தோட கடைசி எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடே தான். ஓகே, ஃபின் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. ஸோ சேட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நம்ம இன்றைக்கான அனலைசிஸ் என்னன்னா, அதுக்கடுத்து இந்த வருஷத்தில் நம்ம செஞ்ச பெரிய பெரிய தப்பு என்னென்ன, கிரிப்டோ அனலைசிஸுக்கும் தனியாகவும் அதுக்கடுத்து இண்டெக்ஸுக்கும் தனியாகவும் நான் வந்து வீடியோவை போடுறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இதுக்குள்ளே தான் போயிடுது. இவனை எந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாம்? முதல்ல நம்ம ட்ரேடிங் பிளான் என்ன? கேப் அப், ஃப்ளாட், கேப் டவுன். ஓகே, ஃபஸ்ட்டு கேப் அப்னா 48,000 நம்ம வந்து இது போட்டுக்கலாம், லைன் போட்டால் தான் நமக்கு தெளிவாக இருக்கும். 48,600 அதுக்கு அதிகமாக 48,380, 470 இந்த மாதிரி சம்திங் ரவுண்ட் தான். இதோட கலரும் மாற்றிக்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ளே தான் மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டெலிட் பண்ணி வச்சா. ஓகே, இப்போ கேப் அப்பு நாளைக்கு 48,700, 600 ஓப்பன் பண்ணனா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்னா பயங்கர தான் இருந்தான். அதுக்கடுத்து கீழே இறங்கிட்டானா. ஆனால் நான் இன்றைக்கி ஏன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார்க்க சொல்கிறேன்னா, காரணம் நம்ம நிஃப்டி தான். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து இன்றைக்கி நல்ல இன்றைக்கும் நேற்று ஒரு நல்ல மூவ், இன்றைக்கி ஒரு நல்ல மூவ் ஏறிதான். பட் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு மூவ் ஆகலை. இன்றைக்கி ரேஞ்சிலே மாட்டிக்கலாம். ஸோ இந்த ஒரு காரணம் தான். பேங்க் நிஃப்டியும் நிஃப்டிக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொபோஷனலாக ஆல்மோஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னால பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு மூவ் ஆக சான்சஸ் வெரி வெரி ஹை. ஓகேவா? ஸோ ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எனிதிங் எல்ஸ் லாஸ்ட் டே மோஸ்ட்லி பார்த்தா இந்த சைக்காலஜி பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து கடைசி நாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இருக்கும், இல்லை கம்மியாகவும் இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வந்து மந்த்லி இது வாங்கிறதுக்காக பார்த்துருப்பாங்க. பட் மந்த்லி இது பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு வால்யூம் மூவ் ஆகலை. ஸோ இந்த ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 o'clock மேலே வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? கேப் அப் ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பேட்டர்ன் எந்த மாதிரி க்ரியேட் ஆகுதுன்ட்டு அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணோன்னா மேலே க்ராஸ் பண்ணோன்னு வச்சுக்க நம்ம பை பண்ணலாம். அதே கீழே க்ராஸ் பண்ணோன்னா நம்ம செல் பண்ணக்கூடாது. காரணம் பார்த்திங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்லி சப்போர்ட் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி இப்போ தான் வந்து 48,200, 48,000 பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்தான். ஆல்மோஸ்ட் 400 to 500 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. இங்கே ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 48,300, செகண்ட் சப்போர்ட் 48,200. இந்த மாதிரி சப்போர்ட் நிறையாவே இருக்கிறதுனால வாலடைல் ஆகும் மார்க்கெட். இப்படி கீழே இறங்குவான் மேலே போவான், கீழே இறங்குவான் மேலே போவான்.
எந்த ஒரு மூமெண்ட்டு கரெக்டான லெவலில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அப்போ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு சினாரியோ இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ளாட்டாக நம்ம பையிங் சைடு வேணால் மோஸ்ட்லி நம்ம இருப்போம். செல்லிங் ஆகும்னா கொஞ்சம் இங்கே ப்ரீடாமினெட்லி ரொம்ப அஃபெக்ஷன் ஆகுது. குறைஞ்சது வந்து 48,000 கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆனால் பார்த்தோம்னா கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நம்ம செல் பண்ணலாம். இல்லை இதுக்கு 48,300 இந்த லெவலில் உள்ள கேப் டவுன் ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும் சேட். அதே ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணி கேப் டவுன் செல்லிங்க்கு வேணாம். அதுக்கு மார்க்கெட் இன்னும் கரெக்டான லெவல் இல்லை. எப்போ செல்லிங் பார்க்கணும், பெரிய கேப் டவுன் 48,000 கீழே வந்தால் மட்டும்தான், இல்லை இந்த ஒயிட் லைன் கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கேப் டவுனுக்கு பார்க்கணும். சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம இது பண்ணியாச்சு, அனலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அது ஃபின் நிஃப்டி. இது ஒரு ரேஞ்ச் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரெக்டாக இருக்கும். வாட் த ப்ராப்ளம்? ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏறினா இது ஒரு பேட்டர்ன் மாதிரி, கீழே ஏறினா திரும்பி மேலே போக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா இவனுக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நாம் அதை போட்டுருவோம். இன்றைக்கி கரெக்டான லெவல் தான், நம்ம நினச்ச லெவலில் தான் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் இவனுக்கான சப்போர்ட். ஓகேவா? சப்போர்ட் வந்து 21,500, ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,600. சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணி கீழே இறங்கினா கூட ரொம்ப அவ்வளோ செல்லிங்க அக்ரெசிவாக வேணாம். ஏன்னா வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் வருது. கீழே இறங்கி கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம செல்லிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்க வேணாம். பையிங் வந்து நாளைக்கு ஃப்ளாட்லேயோ இல்லை கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் பண்ணி இங்கே மேலே பிரேக் அவுட் கொடுத்தோன்னா 10 to 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். சொல்ல வந்து வச்சுப்பாங்க, பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண சொல்ல வந்து வச்சுப்பாங்க. நாளைக்கு வந்து இப்போ 48,600 இருக்குதா, இல்லை 550, இதுக்கு மேலே வந்து ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மேலே ட்ரேட் ஆகணும். விக்கு கொடுக்கூடாது. ட்ரேட் ஆகிடுனா க்ளோசிங் கொடுக்கணும் மார்க்கெட். ஸோ கொடுத்துச்சுன்னா நாம் அப்போ வந்து நம்ம பை பண்ணலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்லி. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால். அதேமாதிரி தான் நமக்கு ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணி மேலே பிரேக் கொடுக்கணும். கீழே செல்லிங் கொடுத்தா குறைஞ்சி வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் முதல் டார்கெட், ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவானுங்க. ரெண்டாவது டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வரும் 400 450. பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ வாலட்டைலாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுவே இப்போ ஃபின் நிஃப்டி பற்றி பெரிய கேப் டவுன், இந்த லெவலில் கேப் டவுன் ஆச்சுன்னா ஒரு இன்சைட் கேண்டில் ஆகிடும். இன்சைட் கேண்டில் எடுத்தது எப்படி சொல்கிறதுனா, இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் மேலே ஏறிட்டு இப்படி போய்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃபின் நிஃப்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அனலைஸ் பார்ப்போம். நிஃப்டி அனலைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிடலாம். இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே இதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 21,700 to 800 தான். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நம்ம பை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எவ்வளோ தூரம் போதோ போட்டோம். செல்லிங் பார்க்கணுன்னா நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் வரணும். பட் நாளைக்கு கண்டிஷன் படி பார்த்தா இப்போ செல்லிங்னா இது கீழே செல் பண்ணனா சின்ன டார்கெட் தான் நம்ம இதெல்லாம் இது வரைக்கும் எடிட் பண்ணலாம். செல் பண்ணால் இந்த லெவலுக்கு கீழே டார்கெட் வந்து இந்த இவ்வளோ தான். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க வேணாம், ஏன்னா வாலட்டைல் ஆகிடும். ஸோ பையிங் சைடாக இருப்போம். ஓகேவா? இன்றைக்கி அனலைஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். அது நம்ம கிரிப்டோ அனலைசஸ், கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெறும் 100 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் பாய்.